ஒரு ராஜா தனது அரண்மனையில எல்லா செல்வமும் எல்லா சௌரியமும் இருந்து சந்தோஷமின்றி வாழ்ந்தாரு. ஒரு நாள் அவரோட ஊழியன் சுத்தம் செய்யும் போது மகிழ்ச்சியா பாடுவத பார்த்தாரு. அவன் ரொம்ப சந்தோஷமா அவனோட வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அவரு நினைக்கிறாரு, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனா இவன் மாதிரி சந்தோஷமா நான் இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அவரு அந்த ஊழியனிடம் கேட்டாரு. அதுக்கு அந்த ஊழியன் சொல்றான், மன்னா, எனக்கு தேவையானது கொஞ்சோண்டு சாப்பாடு, என் குடும்பத்துக்கான சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், அதுல நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த வார்த்தைய அவர்னால ஏத்துக்கவே முடியல. இத நம்ப முடியாத ராஜா ஒரு ஆலோசகரிடம் போய் கேட்டாரு. அந்த ஆலோசகர் சொல்றாரு, மன்னா, அவன் இன்னும் நம்மளுடைய 99 சங்கத்துல சேரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. 99 சங்கமா அப்படின்னு என்னன்னு கேக்குறாரு. அதற்கு அவர் பதில் சொல்றாரு, இனிமேல் வரக்கூடிய நாட்களை நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அன்று இரவு அந்த ஊழியனோட வீட்டுக்கு முன்னாடி 99 பொன் நாணயங்களை வைக்க சொன்னாங்க. அந்த ஊழியன் அந்த பொன் நாணயங்களை எடுத்து வேகமா எண்ணி பாக்குறான். அதை எண்ணும் போது 99 தானே இருக்கு, இன்னும் ஒரு நாணயம் இல்லையே, அந்த ஒன்னு இருந்தா 100,000 அப்படின்னு அவன் அந்த ஒரு நாணயத்துக்காக அவன் அதிவேகமா வேலைகளை செய்யறான். சந்தோஷத்தை இழந்தான், கோபம் அடைகிறான். அவனோட இந்த செயல்களை ராஜாவும் ஆலோசகரும் உற்று நோக்கினாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் அவன்கிட்ட இப்ப இல்ல. அவனும் இப்போ 99 சங்கத்துல சேர்ந்துட்டாமண்ணா அப்படின்னு ஆலோசகர் சொல்றாரு. இப்பதான் ராஜாக்கு புரியுது, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ கற்றுக்கொள்ளணும், அதுதான் உண்மையான சந்தோஷம். அதிக ஆசை நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிரும் அப்படின்னு அவர் உணர்ந்தாரு.